எப்படி ஒரு எமோஷனல் கனெக்டோ அந்த மாதிரி தான் கார்த்திகா அவர்கள். அதனால தான் அவங்க வேலை மற்றவங்களோட வெற்றியெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம்ல, அவங்க வெற்றியை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க ஜேர்னி இருந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவங்க வீட்டில் 10வது தாண்டி படித்ததே அவங்க முதல் பெண்மணி அவங்க தான். அவங்க குடும்பத்திலேயே அவங்க தான் முதல்ல 10வது தாண்டி படிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டு சூழ்நிலையும் தெரியும். பள்ளி மாணவியாவே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த வெற்றி வந்து இது இது எங்களோட வெற்றியாவே ஃபீல் பண்ணுவோம். லைட்டா நம்மளும் அப்பப்ப எமோஷனல் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு வெற்றியா வந்து கார்த்திகா குடுத்தாங்க. அவங்க அவரோட அனுபவத்த பகிர்றதுக்கு இங்க வராங்க. குட் ஈவினிங். என்னோட பேர் கார்த்திகா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அண்ணா சொன்ன மாதிரி இந்த டியூஷன் பசங்களாம் இருக்காங்கள்ல, இந்த மாதிரி கோயம்புத்தூரில் எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஃப்ரீ டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கேபிஆரில் குணா அண்ணா அவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க மாதிரி போன பொண்ணு தான் நானுமே. ஃப்ரீ டியூஷன் அப்படிங்கிறனால தான் அந்த டியூஷனுக்குமே போயிருந்தேன். பே பண்ணி போக முடியாத நிலமை தான். போய் டியூஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா போகிறேன், கிளாஸில் எல்லா பிள்ளைங்களும் போகிறாங்க, நம்மளும் போவோன்னு போயிட்டேன் நான். அப்புறம் அங்கே சொல்கிறாங்க அண்ணா அவங்க, இந்த மாதிரி 12வது வந்து 1000க்கு மேலே மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்களே காலேஜ் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் படிக்கும் போதே 11வது 12வது போய்க்கோ, காலேஜ்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி தான் 11th 12th விட்டாங்க. அவங்களையும் சொல்லி குத்தம் இல்லை, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி. அப்புறம் நான் படிக்கிறேன். அண்ணா சொன்ன மாதிரி 1000க்கு மேலே மார்க் எடுத்துட்டேன். எடுத்த உடனே நான் போய் கேட்குறேன், அண்ணா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன் நான் அப்படின்னோடனே, என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? அண்ணா நான் ஏதாச்சும் பெரிய அக்கௌண்டண்ட்டோ இல்லைனா வந்து ஐடியில் பெரிய நிறைய சம்பளம் கிடைக்கலாம் அந்த மாதிரி போக போகிறேன்னு. யார் சொன்ன உனக்கு? நீ வந்து ஹிஸ்ட்ரி எடு, நம்ம கலெக்டர் ஆகிடலான்னு சொன்னார் குணண்ணா. இன்றைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்புறம் அப்போ தான் தெரியுது ஐஏஎஸ் படிக்கிறோம், ஐஏஎஸ்னால் என்ன அப்படின்ட்டு. அவங்க கூடயே சேர்ந்துட்டு எடுத்தாச்சு ஹிஸ்ட்ரி. காலேஜ் நல்லபடியாக போகுது. காலேஜில் தெரியும், முதல் பட்டதாரி. தமிழ் மீடியம் படிச்சுட்டு போகிறேன் காலேஜ், பெரிய காலேஜ், ரொம்ப பெரிய காலேஜ். அப்போ ரொம்ப எல்லா டிஸ்கிரிமினேஷனுமே ஃபேஸ் பண்ணுறேன். ஆஸ் அ உமனா, ஆஸ் அ கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், எல்லா ஃபினான்ஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஒரு நல்ல துணி போட்டுக்கும் போது நம்மளால் போட முடியாது. எல்லாமே ஃபேஸ் பண்ணி காலேஜ் முடித்து வெளியே வரேன். வந்தோடனே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லைனாலும் அப்பா இருக்காரு. ஆனால் அப்போதுக்கப்புறம் அப்பாவுமே இல்லை. அப்புறம் எனக்கு 2 வருஷம் கொரோனா லாக்டவுனு, வீட்லேயே உட்காந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியாது, வீட்லேயே உட்காந்துட்டே இருக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சரவணனாட்டு கூப்பிட்டு கேட்குறேன், அண்ணா எனக்கு படிக்கணும், ஆனால் வந்து எங்கள் வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க, என்னண்ணா பண்ணுறது அப்படின்னோடனே, சபர்மதின்னு இருக்குமா, குணாண்ணா நடத்துகிறாரு, நீ வந்துடுறியா அப்படின்னோடனே, சரி நான் வரேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். அடுத்த நாளே கிளம்பியாச்சு. சபர்மதி எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியாது. வீட்டில் கூட யாருமே வரல. சரவணனா ஒரு அண்ணாட்ட சொல்லி அனுப்புகிறாரு, புகழின்னு ஒரு அண்ணா. அந்த அண்ணா கூட வரேன். எங்கே இருக்குன்னே தெரியாது சபர்மதி. திருவண்ணாமலையே எங்கே இருக்குன்னு தெரியாது. கோயம்புத்தூர் விட்டே வெளியே வந்தது கிடையாது. அப்புறம் வரேன். வந்து நல்லபடியாக சபர்மதி நல்லபடியாக போச்சு. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இங்கேருந்து போயிடாமல் இருக்கிறதுக்கு, ஃபீல்ட் அவுட் ஆகி போயிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே குணாண்ணா பண்ணாங்க. அதான் இந்த டியூஷன் பிள்ளைங்க மாதிரி இருந்து ஒரு ஸ்மைலோட ஸ்டூடெண்ட்டாக ஒரு சாதனாவில் வந்து சபர்மதி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். எல்லா தளத்துலையுமே இந்த சபர்மதி ஸ்மைலி என் கூட இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நன்றி கடனோடு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் டியூஷன் படிக்கும்பொழுது எங்கள் ஏரியா வந்து ரொம்ப ஸ்லம். கோயம்புத்தூரில் மெயினான ஏரியா, ஆனால் ஸ்லம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஷக்கீலாக்காலாம் வராங்க, இந்த மாதிரி டியூஷனுக்கு அனுப்புங்க உங்கள் பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இனிஷியேட்டிவுமே அவங்க அது எந்த அளவுக்கு பெருசாக யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நான் இங்கே யூபிஎஸ்சி படிக்கிறேன்னு வந்த உடனே சங்கரனா தான் எனக்கு யூபிஎஸ்சி கிளாஸ் எடுத்தார் 1 இயர். அப்புறம் நான் அங்கே போயிட்டுக்கப்புறம் இப்போ சென்னை மெயின்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ பாலனாலவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். நீங்கள் மெயின்ஸ் அப்படி எழுதுங்க, இப்படி எழுதுங்க அப்படி சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே நான் அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனதில் எங்கள் வீட்டில் 11வது வெளியே வந்தேன். அந்த ஃப்ரீ டியூஷன் போய் சேர்ந்தேன். அங்கேருந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து நிற்கிறேன்னா, எல்லா தளத்துலையுமே எல்லா வகையிலையுமே சபர்மதி, ஸ்மைல் அண்ணாவங்களால முடிஞ்ச எல்லா வகையிலையுமே எல்லா மூலியமாகவுமே ஹெல்ப் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஒருவேளை அன்றைக்கி ஷக்கீலாக்கா வராமல் இருந்திருந்தாலோ, இல்லை சரவணனா வான் கூப்பிடாமல் இருந்திருந்தாலோ, பாலனா எனக்கு மெயின்ஸில் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தாலோ எனக்கு இன்னும் சக்ஸஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் நானுமே கண்டிப்பாக இந்த இதை எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குற பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். அதுதான், நம்ம செய்கிற உதவி எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, ஆனால் அவங்களோட அந்த வாழ்க்கையவே மாற்றுற அளவுக்கான அந்த ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயம் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் செஞ்ச எனக்கு இருக்க அந்த பிளெஸ்ஸிங் தான் நான் ரொம்ப முக்கியமானது. எல்லா அண்ணாவங்களுமே எல்லா தளத்துலையுமே எனக்கு
எதையுமே யோசிக்காம உதவி செஞ்சு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த எல்லா கிரெடிட்டுமே அண்ணாங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10வது முடிச்ச ஒரு பொண்ணு. அப்போ தெரியும் 12வது முடிக்கிறதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டேன். காலேஜு அப்படி இப்படின்னு தான் போச்சு. வெளியே அனுப்பவே மாட்டேன்னாங்க. அனுப்பியாச்சு. எல்லாமே இந்த அண்ணாங்க மாதிரியான ஒரு நல்ல உள்ளங்களால தான். நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி சரவணண்ணா, குணநாத், சங்கரண்ணா, பாலண்ணா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வராத நிறைய அண்ணாங்க இருக்காங்க, ஷக்கீல் அக்கா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டே இருங்க அக்கா. நீங்கள் போட்ட விதை தான், நீங்கள் போட்ட விதை தான்னா நாங்களும் இது மாதிரி எங்களால் முடிஞ்ச உதவியை முடிஞ்ச வரைக்கும் நோ சொல்லாமல் செஞ்சுட்டே இருப்போம். இது மாதிரி நிறைய பேர் ஃப்யூச்சரில் வந்து பேசுவாங்கண்ணா உங்கள் பேரை சொல்லி, உங்களால் ஹெல்ப் ஆன ஒரு அக்கா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த தளத்தில் நாங்கள் இருப்போம்னு நான் சொல்லிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சபர்மதிக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அந்த பாயிண்ட்டை நான் சொல்லல. ஸ்மைலு, புன்னகை பாலம் அண்ட் தென் சாதனா. கோயம்புத்தூர்ல என்னோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் சாதனாவே 2 ஸ்டூடெண்ட் தான். ஒன்று பிரியங்கா, இன்னொருத்தவங்க கார்த்திகா. அவங்க இப்போது அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆகிட்டாங்க. அவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி.